மரபுசார் வாழ்வியலை பாதுகாக்கவும் மீட்கவும் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தவர். தற்சார்பு வாழ்வியல் முறையை முன்னெடுத்து இயற்கை விவசாயத்தின் மகத்துவத்தை ஊர் ஊராக சென்று சேர்க்கும் அரும்பணி ஆற்றினார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் தஞ்சை மண்ணின் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள இளங்காடு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை இளநிலை படிப்பை பெற்றவர். கோவில்பட்டி மண்டல மழைப்பயிர் ஆய்வகத்தில் 1960ஆம் ஆண்டு ஆய்வு உதவியாளராக பணியாற்றினார். ஜப்பானிய சிந்தனையாளர் மற்றும் விவசாயி மசனோபு ஃபுகுவோகாவால் ஈர்க்கப்பட்டு இயற்கை அறிவியலாளரானவர் நம்மாழ்வார். மசனோபு ஃபுகுவோகாவின் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலின் தாக்கம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வையை ஏற்படுத்தியது. அந்த தாக்கத்தில் தான் நாடெங்கும் பசுமை புரட்சி தீவிரமாக பரவிய அதே காலகட்டத்தில் இயற்கை விவசாயம் தொடர்பாக தனது வாழ்நாள் பயணத்தை தொடங்கினார் நம்மாழ்வார். அதற்காக தான் பார்த்து வந்த அரசு வேலையான மண்டல வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவன பணியையும் உதறி தள்ளினார். இயற்கை விவசாயத்தின் கூறுகளை நம்மாழ்வார் கற்றுக்கொண்டது பாண்டிச்சேரி ஆரோவில் இருக்கும் பெர்னாட் விடம். மேற்கத்திய நாடுகளின் விவசாய முறைகள் அங்குள்ள இயற்கை விவசாயம் குறித்த புத்தகங்கள் நம்மாழ்வாருக்கு பெர்னாட் மூலமாக அறிமுகமானது. பசுமை புரட்சியின் போது அரசு மானியங்கள் வழங்கி உரங்களை ஊக்குவிக்க தொடங்கிய காலம் நம்மாழ்வார் கால்நடையாக கிராமங்கள் தோறும் சென்று விவசாயிகளை சந்தித்தார். உர பயன்பாட்டால் மண்ணின் காரத்தன்மை கூடி அளவுக்கு அதிகம்